Hi guys, welcome to Addict to Learn. இன்னைக்கு நம்ம சேனலில் ஹை லெவல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ். இன்னைக்கு பர்சன்டேஜில் ஒரு ஹை லெவல் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு லைக் யூபிஎஸ்சி, கேட் எக்ஸாம்ஸ், தென் பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ், தென் பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே யூஸ் ஆக போது மெயின்ஸ் லெவல் சம்மாவும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை லெவல் ப்ராப்ளம்ஸ்னாலே மேக்ஸிமம் மெயின்ஸில் தான் வரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான், வாங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, A and B appear for a test. For each correct answer is awarded 1 mark and for each wrong answer half mark is deducted. A answers some questions and gets 10% of his answers wrong. He secures a score of 85%, which is 6 marks more than the pass marks. B also answers some questions and gets 20% of his answers wrong. He gets a score of 70%, which is 3 marks less than the pass mark. No marks are awarded or deducted for the unanswered questions. What is the pass mark? This is the question. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அப்படின்ற ஒரு பர்சனும் பி அப்படின்ற ஒரு பர்சனும் ஒரு டெஸ்ட் எழுதுகிறாங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 1 மார்க் கொடுக்குறாங்க அண்ட் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் ½ மார்க் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏ வந்துட்டு சம் ஆஃப் த கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆன்சர் பண்ண கொஷினில் 10% வந்துட்டு தப்பு. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85% வாங்கியிருக்காங்க. அது வந்துட்டு 6 மார்க்ஸ் வந்துட்டு மோர் தென் தி பாஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி அதே மாதிரி சம் கொஷின் ஆன்சர் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வந்துட்டு ராங்காக ஆன்சர் பண்ணிடுறாங்க. அவங்க ஆன்சர் பண்ண கொஷினில் 20% ராங்காக ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களோட ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70%. ஸோ 70%ன்றது என்னென்னா பாஸ் மார்க்கை விட 3 மார்க்ஸ் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ மார்க்ஸ் ஆர் அவார்டட் ஆர் டிடெக்டட் ஃபார் தி அன்ஆன்சர்டு கொஷின். ஸோ ஆன்சர் பண்ணாத கொஷின்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு மார்க்கும் அவார்டப் பண்ண போகிறதோ இல்லை அல்லது டிடெக்ட் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ பாஸ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்கு தனியாக பிக்கு தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்ற பர்சன் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்ற பர்சன் எவ்வளோ கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 10% வந்துட்டு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் அவங்க எக்ஸ் வேல்யூ வந்துட்டு எக்ஸ் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் 10%ஓட கொஷனுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங், 1x அப்படின்னு மீனிங். 1ஓட 10% என்னது, 10%னா என்ன பண்ணணும், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.1x இதுதான் 10%. ஸோ இந்த 10% வந்துட்டு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. அப்போ கரெக்டாக எவ்வளோ கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, 0.9x. ஸோ 0.9x வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 வருதா, அவ்வளோதான். 10% கண்டுபிடிச்சிட்டோம். அதை 1ல் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அருணோட ஏவோட ஸ்கோர் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஏயோட ஸ்கோர் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லா கொஷின்ஸ்க்கும் 1 மார்க் அவார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 0.9x இன்ட்டு 1. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, தப்பாக ஆன்சர் பண்ண எல்லாத்துக்கும் ½ மார்க் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ½ இன்ட்டு 0.1x. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.9x மைனஸ் 0. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், 5, 0.05. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.85x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என்னது, அருணோட ஸ்கோர்.
இப்போ அருணோட ஸ்கோர் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 85% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 85% எதை டினோட் பண்ணுது? 85% ஆஃப் மேக்ஸிமம் மார்க். மேக்ஸிமம் மார்க்கை நான் எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 85% எப்படி எழுதலாம்? 0.85 அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ எம் அப்படி வந்துடும். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? அருணோட ஸ்கோருக்கு ஈக்குவல். அப்போ 0.85 எம். ஸோ பாருங்கள், 0.85யும் 0.85யும் கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு இந்த கொஷினை பொறுத்தவரை என்னவா இருக்குது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க், எல்லாமே கரெக்டாக வாங்கியிருந்தால் தான் மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மார்க். அப்போ ஏ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? எல்லா கொஷின்ஸையுமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எக்ஸுன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆன்சர்டு பை ஏ தானே, அதுதானே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எல்லா கொஷின்ஸையுமே ஏ வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி பிக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பி எவ்வளோ கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ பி வந்துட்டு ஒய் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்க போகிறாங்க. அதில் 20% ராங். 20%னா என்னது? 0.2y. ஸோ இது வந்துட்டு ராங்காக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணது எவ்வளோவா இருக்கும்? 0.8. that is 1 minus 0.2. ஸோ 0.8 வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ பியோட ஸ்கோர் பார்க்கலாம். பியோட ஸ்கோர் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷனுக்கு 1 மார்க் மைனஸ் தப்பாக ஆன்சர் பண்ணதுக்கு ½ மார்க் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும் நமக்கு? ஸோ 0.8y மைனஸ் 0.1y. அப்போ பியோட ஸ்கோர் என்னது நமக்கு? 0.7y. அவங்க ஆல்ரெடி ஸ்கோரும் கொடுத்துட்டாங்க. 70% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 70% ஆஃப் மேக்ஸிமம் மார்க். அப்போ 70% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் 70% நம்ம அகெயின் டெசிமலுக்கு மாற்றலாம். 70% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் நம்ம என்னென்னு எழுதலாம்? 0.7 எம் அப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த 0.7y எதுக்கு ஈக்குவல்? 0.7 எம்முக்கு ஈக்குவல். ஸோ 0.7ம் 0.7ம் கேன்சல் ஆயிடும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு எம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? பியும் வந்துட்டு எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 85%ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, விச் இஸ் 6 மார்க்ஸ் மோர் தேன் தி பாஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் மார்க்கை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பாஸ் மார்க்கை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 85% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்னா என்னது? 0.85 எம். ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருக்கோம்ல, அதான். இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? பாஸ் மார்க் இது விச் இஸ் 6 மார்க்ஸ் மோர் தென் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈக்குவல் பாஸ் மார்க்கை விட 6 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 70% என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3 மார்க்ஸ் லெஸ் தென் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 70%னா என்ன? இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? 0.7 எம். அதான் 0.7 எம் ஈக்குவல் டு பாஸ் மார்க் மைனஸ் 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிக்கு பதிலாக இந்த பியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல பி கண்டுபிடிச்சோன்னா என்ன ஆகும்? 0.7 எம் ப்ளஸ் 3 அப்படின்னு ஆகும். அப்போ இந்த இடத்துல 0.7 எம் ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 அப்படின்னு ஆகும் இல்லையா? அப்போ 6 + 3 இஸ் 9. ஸோ இந்த எம்மை இந்த சைட் கொண்டு போகலாம். அப்போ 0.85 எம் மைனஸ் 0.7 எம் அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன வரும்? 0.15 எம் ஈக்குவல் டு ப்ளஸ் 9 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கொஷனில் பாஸ் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை போய் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகே பாருங்கள், இப்போ நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இன்ட்டு 100 போட்டு டிவைடட் பை 15 போட்டோம் அப்படின்னா எம்மோட வேல்யூ கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த சைடும் இன்ட்டு 100 போட்டு டிவைடட் பை 15 போடுறேன் நான். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், 5 டேபிளில் 100 கேன்சல் பண்ணுறேன். அப்போ எம்மோட வேல்யூ என்னது, எனக்கு 60 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ மேக்ஸிமம் மார்க்கோட வேல்யூ என்னது 60. இப்போ அகெயின் வந்துட்டு இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 0.7m ஈக்குவல் டு p மைனஸ் 3. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.7m ஈக்குவல் டு p மைனஸ் 3. எம்மோட வேல்யூ என்னது 60. அப்போ 0.7 இன்ட்டு 60 ஈக்குவல் டு p மைனஸ் 3. ஸோ இதை ஜீரோவும் இந்த பாயிண்ட்டும் கேன்சல் ஆகிடும். 6 7s are 42 ஈக்குவல் டு p மைனஸ் 3. ஸோ p ஈக்குவல் டு 45. மைனஸ் 3 இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ 45. ஸோ பாஸ் மார்க் என்னது 45 மார்க்ஸ் தான் பாஸ் மார்க். இதுதான் ஆன்சர். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா அகெயின் வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், புரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹை லெவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய கொண்டு வர போகிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் தேவை. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அடிக்ட் டு லேர்ன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.